குரான்ல அல்லாங்கிற வார்த்தைக்கும் ரப்புங்கிற வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது தெரியுமா? அல்லாங்கிற வார்த்தையானது இறைவன் ஒருவன் தான் என்பதை குறிக்கிறதுக்கும், அவனே வணக்கத்துக்குரியவன் என்பதை குறிக்கிறதுக்கும் இது அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. மேலும் அவனுடைய ஆட்சி, அதிகாரம், தண்டனை, அல்லாஹ்வுடைய படைப்பு இது எல்லாத்தையும் சொல்றதுக்கு அல்லாங்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்படும். அதே மாதிரி ரப்புங்கிற வார்த்தையானது அவனுடைய அன்பு, கருணை, நம்மளை வழிநடத்துறது இது எல்லாத்தையும் குறிக்கிறதுக்கு ரப்புங்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்படும். அதனால தான் நபிமார்களுடைய துவாக்கள் எல்லாமே ரப்பனா அப்படின்னு சொல்லிட்டு துவங்குற மாதிரியே இருக்குது. சுருக்கமா சொன்னா, வானத்தையும் பூமியையும் படைத்தவன் அல்லாஹ். வானத்திலிருந்து மழையை இறக்கி வைத்து நமக்கு உணவளித்து பராமரித்து வளர்ப்பவன் ரப்பு. இதில் அல்லாங்கிற வார்த்தையானது 2699 தடவையும், ரப்புங்கிற வார்த்தை 970 தடவையும் வருது. இதில் கணித ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சில ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னாக்க, அல்லாங்கிற வார்த்தை 2699 தடவை வருதுன்னு சொன்னோம் இல்லையா? இந்த 2699ங்கிறது வந்துட்டு ஒரு ப்ரைம் நம்பர். அப்படின்னா ப்ரைம் நம்பர்னாக்க ஒன்னாலையும் அதே நம்பராலையும் மட்டும்தான் அது வகுபடும். வேற எந்த நம்பராலையும் அது வகுபடாது. ஆக பிரேம் நம்பரை எப்படி நம்ம பிரிக்க முடியாதோ, அதே மாரி அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை யாராலயும் பிரிக்க முடியாது, பங்குபடவும் முடியாது. அதேபோல ரப்புங்கிற வார்த்தை 970 வருதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த 970ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். அப்படின்னா, அத 2ஆல வகுத்தா மீதி இல்லாம வகைப்படக்கூடிய நம்பர் தான் ஈவன் நம்பர். தத்துவப்படி பார்த்தோம்னா, அத பகிர்ந்து சமமாக கொடுத்தல் அப்படின்னு கூட பொருள் வச்சுக்கலாம். தன்னை வணங்கியவனுக்கும் சரி, வணங்காதவனுக்கும் சரி, பாரபட்சமே பார்க்காம பகிர்ந்து உணவளித்து பராமரித்து வர்றவன் தான் ரப்பு. இது வெறும் எண்கள் மட்டும் இல்ல, இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய அழகான செய்தியும் கூட. படிச்சு பாருங்க.